வணக்கம் வணக்கம் ஐயா. முந்தைய வீடியோவில் அந்த குதிகால் வலிக்கு வந்து இந்த இருக்க இலையை பற்றி ஒரு மருந்து சொன்னீங்க. இப்போ வந்து அதே வீடியோவில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இதுக்கு இன்னொரு மருத்துவ குணமும் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அடுத்த வீடியோவில் அதாவது அது வந்து நம்ம வந்து செங்கல்ல சூடுபடுத்தி அது மேலே அது இலைகளை பரப்பி அதை மேலே காலுகளை வச்சா கொஞ்சம் வெளியே போகும்னு சொன்னேன். ஆமாம். சில பேர் கேட்காங்க, இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த தோள்பட்டை வலி, இதெல்லாம் பிரச்சனைக்கு அது சரி எப்படி செய்யணும்னு கேட்டாங்க. இப்போ அதுக்குள்ள முறைகளை சொல்லுதேன். இதில் ஒரு 5-6 இலைகளை பறித்து நல்ல முக்கியமான விஷயம், இலைகள் இப்படி உயரமாக இருக்க இலைகளை பறிக்கும்போது கவனமாக பறிக்கணும். அதில் உள்ள வர்ற பால் கண்ணில் தெரிச்சிடக்கூடாது. ஓ அப்படியா? அது கொஞ்சம் ஆபத்தானது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாகவே பறித்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு நீங்கள் வீடு கொண்டு போகலாம். காட்டில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இலைகளை பறித்து ஒரு சட்டி, மண் சட்டியாக இருந்தால் பரவாயில்ல, நல்லது. சரி, மண் சட்டி இருக்காது நிறைய வீடுகளில். ஒரு சாதாரணமான ஒரு அலுமினிய சட்டியே போதும். அதுக்குன்னே அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து 5-6 இலைகளை பிச்சு போடணும். கையை வச்சு பிச்சு போட்டு கொஞ்சோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூனு கல்லுப்பு, இதை போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த தண்ணி கொஞ்சம் பச்சை நிறத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற வச்சு பொறுக்கிற சூடில் கீழே இறக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு காட்டன் துணி, இல்லை ஒரு டவல், ஏதோ டவல் எடுத்து அதில் முக்கி உங்கள் பாதங்கள் இருந்து முட்டு, தோள்பட்டை, இந்த இடங்களெல்லாம் அதை வச்சு ஒத்தனை கொடுக்கணும். நல்லா சுட கொடுக்கணும் பொறுக்கிற சூடில். அப்போ அது வந்து இந்த பக்கத்தில் உள்ள அந்த நீர் இருந்தாலும், வாத நீர் இருந்தாலும் எடுத்துடும். நான் சில தோள்பட்டை வலி ரொம்ப அவதிப்படுதாங்க. மூட்டு வலி, தோள்பட்டை வலிக்கும் கேட்குது. ஆமாம் கேட்கு. மூட்டு வலிக்கும் கேட்கும். அதாவது மூட்டில் வந்து எலும்பு உராய்வு, தேய்வு, இல்லைன்னா ஜெல் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி உள்ள இதுக்கு அது கேட்காது. நீர் இருந்தால், வாத நீர் இருந்தால் அழகாக எடுத்து விட்டுரும். அதனால் இதையும் பயன்படுத்தி பாருங்கள். சரி, இலைகளை பறிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பறிங்க. அந்த பால் கண்ணில் பட்டாச்சுன்னா பாதிப்பு, அது கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கும். மற்றபடி கையில் பட்டாலாம் ஒன்று நீங்கள் சோப்பு போட்டு கழுவிக்கலாம். அதனால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 4 நாள் செஞ்சு பாருங்கள், தோள்பட்டை வலி போயிடும். ரொம்ப நன்றிங்க. ஆமாம்.